இல்லை, இது பாமகவிற்கு வந்துட்டு தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல் இது. காரணம் வந்துட்டு வன்னிய அதாவது வன்னியர்கள் அப்படி சொல்கிறத விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்குள்ள அந்த அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சு அவங்க பாஜகவோட அந்த கூட்டணியில் நின்ற போது அவங்க அந்த கூட்டணினால் எந்த அளவுக்கு கொஞ்சமும் பலன் பெறலை. அவங்களுடைய வாக்கு பலத்தையே அவங்க பெற முடியாத அளவிற்கு அவங்க தோத்தாங்க. எனவே பாமகவிற்கு இந்த தேர்தலை வைத்துக்கொண்டு, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வைத்து தங்களுடைய பலத்தை, உண்மையான பலத்தை புரிய வைக்க வேண்டிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் தங்கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கவும் அவசியமான ஒரு சோதனை களம் அது. எனவே பாமக போட்டியிடுறதை நான் பெரிதும் வரவேற்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்துட்டு பரிச்சயமான இடம் தான் எல்லாமே அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு இந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. அதில் சும்மா ஒரு கிராமத்துக்கெல்லாம் அப்படி போய்ட்டு அவர் விசிட் பண்ணிட்டு வந்தார்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அவருடைய வயதுக்கு மூப்புக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவரோட போயிட்டு வந்தாலே போதும், ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்துவார் அவர். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் அந்த அளவுக்கு அந்த மக்களோட ஒரு அந்நியோன்யம் அவருக்கு உண்டு. எனவே அது ஒரு முக்கியமான காரணி. எனவே அவர் பாமக போட்டியிடுறதை நான் பெரிதும் வரவேற்கிறேன். ஒன்று, இன்னொரு முக்கியமான ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, அஇஅதிமுக இந்த தேர்தலை விட்டுட்டு அவங்க புறக்கணிச்சிட்டு போயிருக்கிறது. அது எப்படி அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்குது. கடந்த மக்களவை தேர்தலில் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகி 3வது இடத்துக்கு 7 தடவை பல இடங்களில் தள்ளப்பட்ட, 7 இடங்களில் டெபாசிட் இழந்த ஒரு கட்சி, 26ல் நாங்கள் தேர்தலை ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லக்கூடிய கட்சி, அது எப்படி இந்த தேர்தலை புறக்கணிக்குது? அவர் நேற்று ஜெயக்குமார் சொன்ன விளக்கத்தெல்லாம் ஏற்க முடியறதில்ல. காசு செலவு பண்ணுவாங்க, அராஜகம். ஏன் இவங்க ஆட்சியில் இருந்து இடைத்தேர்தல் பண்ண போதெல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணாத, அப்படியே மூட்டையில் அப்படியே பத்திரமா வச்சு ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை. ஆனால் ஏதோ அதில் ஒரு ஏற்பாடு இருக்கிற மாதிரி தான் திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னதை வந்துட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விடயம் என்னன்னீங்கன்னா, அஇஅதிமுக இதை விட்டு கொடுத்து பாமகவை அடுத்த தேர்தலில் தங்களுடைய கூட்டணிக்கு இழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்றது ஒன்று. என்னதான் பாமக ஒன்று எங்களுக்கு வெற்றிக்கு உதவலை அப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட, பாமக ஒரு வலிமையான ஒரு சக்தி ஒரு 9 மாவட்டங்களில். எனவே அதை வந்துட்டு தங்களுடைய பக்கத்தில் வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவும் இதை அவங்க செய்யலாம். ஆனாலும் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்றது. ஏன்னு சொல்கிறேன்னா, புறக்கணிப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் கடந்த மக்களவை தேர்தலில் வந்துட்டு அஇஅதிமுக மிக சிறப்பாக வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கக்கூடிய அளவிற்கு இதாச்சோ, அந்த தொகுதிகளில் ஒன்று விழுப்புரம் மக்களவை தொகுதி. அங்கே தேமுதிகவினுடைய பலத்தின் காரணமாக அவங்க ஒரு குறைஞ்ச மார்ஜினில் தான் தோற்றுருக்குறாங்க. ஒரு மக்களவை தேர்தலெலாம் 70,000 மார்ஜின்றது பெரியதில், விக்கிரவாண்டியில் 6,500 ஓட்டு தான். ஸோ எனவே அந்த இடத்துல கட்டாயம் நின்று இருக்கணும் தேமுதிகவினுடைய பலம், அஇஅதிமுகவினுடைய பலம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இதை விட்டுட்டு போகிறது அப்படின்றது, இது பாமகவை ஜெயிக்க வைப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்குமானால் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற அடிப்படையில் ஒத்துக்குவேன். ஆனால் இதுக்கும் பின்னாடி பிஜேபியும் இருக்குது அப்படின்னோம்னா இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். பிஜேபி இதற்கு பின்னாடி இருந்து அடுத்த தேர்தலில் நம்மளாம் ஒன்றா தானே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாற்றி அஇஅதிமுகவை நிற்க விடாமல் தடுத்திருக்குமே. ஆனால் ஏதாவது சொல்லி அது அஇஅதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல பாமக நிற்கிறதுனாலே அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றது அது வேறு விடயம். ஏன்னா வலிமையான ஒரு கூட்டணியோடு நிற்குது. பாமகவிற்கு இணையாக அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட் அளிக்கிறாங்க. எனவே திமுக அங்கே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான். அதனால் வெற்றி தோல்வி அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு பலமான ஒரு கட்சி தான் நாங்கள் இன்னமும் அப்படி நிரூபிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு பாமக பெறுது. எனவே அது வந்துட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு தான். பாமக அந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அப்படி தான் போகும், பாமகக்கு தான் போகும். ஆனால் எல்லா வாக்குகளும் போகுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, அதிமுக போட்டியிடலையா அது சைலண்ட் ஆகிடும், நம்ம கட்சி ஓட்டுக்குள்ள அது சைலண்ட் ஆகிடும். அப்போ அதனால தான் நான் சொல்ல வரேன், அதிமுக போட்டிகிட்டு இருந்ததுன்னா தேமுதிக ஓட்டு ப்ளஸ் அஇஅதிமுக ஓட்டு இது ரெண்டுமே வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்துட்டு இவங்க வெளியேறதுனால
அதில் பாதி போகும் பாதி ஆஃப் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் எப்படி அசஸ் பண்ண முடியும், மதிப்பிட முடியும்? ஒன்றும் முடியாது.